நல்லூர் தேரடி சித்தர் செல்லப்பா சுவாமிகளின் மாதாந்த குருபூசை சைவப்பிரகாச பேரவையின் ஏற்பாட்டில் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. கடந்த 26/1/2026 அன்று இடம்பெற்ற குருபூசை நிகழ்வில் புத்திரபாக்கியம் எனும் பொருள் பற்றி யாழ்ப்பாண பல்கலைக்கழக சமஸ்கிருத துறை தலைவர் பிரம்மஸ்ரீ சானா பத்மநாத சர்மா அவர்கள் உரையாற்றினார். அந்த நிகழ்வுகளின் காட்சி பதிவுகளை தொடர்ந்து இந்த காணொலியில் காணலாம். நடந்து வழி எல்லாம் வல்ல நல்லூர் கந்தப்பெருமானை மனதிருத்தி இங்கு அருள் பாலித்து கொண்டிருக்கின்ற செல்லப்பா சுவாமிகளின் பாதார பந்தங்களை வணங்கி இந்த மாதாந்த அச்சுவினை குருபூசை அபிஷேகம் திருமுறை நச்சிந்தனை அத்துடன் சமய சொற்பொழிவு நிகழ்வுடன் தீபாராதனையுடன் நிறைவேறுகின்றன. இது சுவாமியின் திருவருள் என்றே நாம் கருத வேண்டும். இப்படியான மடாலயங்கள் ஆலயங்கள் தோறும் திருமுறை ஓதல் புராண படனம் இதுகளை நாங்கள் வளர்த்து வருவோமானால் அவ சூழல்கள் அந்த ஆலயங்கள் எல்லாம் சிவமயமாக்கப்படும் என்று சொல்லப்படுகின்றது. இந்த சமய சொற்பொழிவுகள் திருமுறை ஊதல் புராண படனம்தான் அங்கு சிவமயத்தை உருவாக்குகின்றன. அதே போன்று ஒவ்வொரு ஆலயங்களும் இவ்வாறு செயற்பட வேண்டும். இன்றைய யாழ்ப்பாண நிலைமையை நாங்கள் நோக்கும் பொழுது எல்லோருக்கும் கவலை அளிக்கின்றது. இதனை நாங்கள் மீண்டும் யாழ்ப்பாணத்தை நல்ல நிலைக்கு கொண்டுவர வேண்டும். கந்த புராணத்தை எல்லா இடங்களும் மோத வேண்டும். கந்த புராணத்தை படிக்க வேண்டும். கந்த புராணத்தின் சிறப்பை பற்றி மக்கள் மத்தியிலே பிரபலியப்படுத்த வேண்டும் என்ற நோக்குக்காகத்தான் நாங்கள் இந்த குருபூசை தினங்களிலே சமய சொற்பொழிவுகள் புராண படனம் பற்றி பேசி பேச்சாளர்களை அழைத்து பேசி வருகின்றோம். அந்த வகையிலே இன்றைய சொற்பொழிவுக்கு வந்திருப்பவர் யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் இந்து துறை பீடாதிபதி சர்வேஸ்வர குருக்கள் பத்மநாத சர்மா ஐயா அவர்கள் இன்றைய சமய பொறுப்புக்கு வந்திருக்கின்றார். அன்புக்கும் பெரும் மதிப்புக்கும் உரிய ஐயா அவர்கள் இந்த நாங்கள் கேட்டுக்கொண்டது கிணங்க இந்த சமய சொற்பொழிவுக்கு வந்திருப்பது அவருடைய பெருந்தன்மையை காட்டுகின்றது. இங்கு நான் நேரத்தை அதிகம் செலவழிக்காமல் இந்த சமய சொற்பொழிவிலே புத்திர பாக்கியம் என்ற கந்த புராணத்திலே ஆரம்பர் சொன்ன கந்த புராணத்தை படிப்பதனால் என்ன பயன்கள் பெறலாம் என்பதை சொல்லி இருக்கின்றார். அந்த வகையிலே 5 பலாபலன்களை சொல்லி இருக்கின்றார். இதற்கு முன்னர் உரையாற்றினவர்கள் 4 பலாபலன்களை பற்றி சொல்லி இருக்கின்றார்கள். இங்கே ஐயா அவர்கள் புத்திர பாக்கியம் பற்றி கந்த புராணத்தில் பயனை பற்றி சொல்ல இருக்கின்றார். யோகர் சுவாமிகள் செல்லப்பா சுவாமிகள் உருவாக்கிய சீடன்தான் யோகர் சுவாமிகள். யோகர் சுவாமிகள் காரடைக்கு வரையறந்து 100 ஆண்டு ஆக இந்த ஆண்டு நிறைவேறுகின்றது. அதனை நினைவுபடுத்தும் வகையிலே கந்த புராணத்தில் 6 காண்டங்களையும் வெளியிட சைவப்பிரகாச பேருவினர் தீர்மானித்தனர். அதன் ஒரு அங்கமாக சித்திமானாயர் ஆலயத்தில் ஆவணி மாதம் 1வது காண்டம் வெளியிடப்பட்டு 2வது 3வது காண்டங்கள் அச்சு பதிப்பில் இருக்கின்றன. அதுவும் 2 கிழமையிலே வெளியிட இருக்கின்றோம் என்ற செய்தியை கூறி ஐயா அவர்களை சமய சொற்பொழிவு ஆற்றுமாறு
பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். வணக்கம். அமளிபணியன் அழகில் ஜோதிய நம்பரத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். திகட சக்கர சமூகமைந்துள்ள சகட சக்கர தாமரை நாயகன் அகட சக்கர விண்மணி யாமுறை விகட சக்கரன் மெய்ப்பதம் போற்றுவான். மூவிரு முகங்கள் போற்றி முகம்பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோள்கள் போற்றி காஞ்சி மாவடி வைக்கும் செவ்வேள் மரடனி போற்றி என்ன சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி இந்திரராகி பால் மேல் இன்பமுற்று இனிது மாவி சிந்தையின் ஐந்த முற்றறி சிவகதி அதனைச் சேர்வர் அந்தமில் அவர்த்தக்கள் அடங்கல் கட முனித்த செவ்வேள் கந்தவேள் புராணம் தன்னை காதலித்து ஓதுவாரே. வான்மிகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாத உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்களோங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். தியாயே சண்முகம் இந்து கோடி சதுரிகம் ரத்னபிரபா சோபிதம் பாரார்க துதிஷத் கிரீட விளிசத் கேயூர ஹாராங்கிடம் கர்ணாலம்பித குண்டல பிரபலிசத் கண்டஸ்தலா சோபிதம் காஞ்சி கங்கண கிங்கணி ரவீதம் சிருங்கார சாரோதயம் தியாயே தீப்தித சித்திதம் சிவசுதம் ஸ்ரீ துவாதசாட்சியம் குகம் கேடம் குக்குடம் அங்குசஞ்ச வரதம் பாசம் தனிச்சகிரகம் வஜ்ரம் சக்தி மசிஞ்ச சூலம் அபயம் தோர்பிர்தம் சண்முகம் தெய்வம் சித்திரமயூர வாகனகதம் சித்ராம்பராலங்கிருதம். எல்லாம் வல்ல நல்லூர் கந்த பெருமானுடைய திருவருட் சிறப்பினாலும் சிவபரம்பொருளினுடைய திருப்பெரும் கருணையினாலும் இந்த செல்லப்பா சுவாமிகளினுடைய அஸ்வினி நட்சத்திர நிகழ்வில் எம்மை கலந்து கொள்ள வேண்டும் என ஒரு பொருட்டாக எம்மை அழைத்தமைக்கு நான் முதற்கண் திருவருளும் குருவருளும் எம்மை அழைத்திருக்கின்றது என்று கூறுவதிலே பெருமை அடைகின்றேன். யாழ்ப்பாணத்து சமுதாயம் சிவபூமி என்கின்ற ஒரு தனித்துவத்தோடு பேணப்படுகின்ற ஒரு தன்மை அதற்கே உரிய ஒரு பல விடயங்களினை தம்முள் தாங்கி நிற்கின்றது. திருமூலர் சிவபூமி என அழைத்த அந்த சித்தர் மரபுகளினுடைய ஒரு தொடர்ச்சி தனித்து கடையீர் சுவாமிகள் செல்லப்பா சுவாமிகள் யோக சுவாமிகள் மரபிலே காணப்பட்டிருக்கின்ற ஒரு மரபிற்கு மேலாக பல்வேறு சித்தர்களும் எமது பிரதேசத்தினை நாடி யாழ்ப்பாணத்தில் மறைந்திருக்கின்ற ஒரு தெய்வீக உணர்வுகளை அவர்கள் என்றும் மீட்டு கொள்ளுவது நமக்கு என்றும் பெருமை தருகின்ற ஒரு விடயமாகும். இந்த விடயத்திலே ஒரு தனித்துவத்தினை நாம் என்றும் கூற வேண்டும். கதிர்காம கந்தன் ஆலயத்திலே எத்தகைய ஒரு சித்தர்கள் வழிபட்டு அந்த மரபுகளை போற்றி நிற்கின்றார்களோ அவை இன்றும் மறைபொருளாக நின்று கந்தப்பெருமானுடைய திருவருளை வணங்குகின்ற அன்பர்களுக்கு வாரி வாரி வழங்குகின்ற ஒரு பெருமையோடு போற்றுதற்குரியதாக அமைகின்றது. அத்தகைய ஒரு பெருமை இன்று யாழ்ப்பாணத்து சமுதாயத்திலே செல்வச்சன்னதி முருகன் ஆலயத்திலும் காணப்படுவது இங்கு நாம் காணுகின்ற ஒரு உண்மையாகும். எங்களுடைய சத் சந்தானம் பெருக வேண்டும், 100 ஆண்டுகளாய் நாம் வாழ வேண்டும், எமது சிந்தனைகள் என்றும் மலர வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தோடு சுயநலமற்ற தன்னலமற்ற ஆணவமற்ற ஒரு சிந்தனைகள் எமது சமுதாயத்தினை காலம் காலமாக மெருகூட்டி வளர்த்து வருகின்றமை நமக்கு பெருமை தருகின்ற ஒரு விடயமாகும். காலத்தின் கோலம் கருதிய இன்னல்கள் பல அடியவர்களை எவ்வாறு சோதித்தனவோ அவ்விதமே சைவர்களையும் சைவ அன்பர்களையும் இந்த காலத்தினுடைய கோலம் கலியுகத்தினுடைய தர்மம் எம்மை என்றும் சோதிக்க தவறியதில்லை. எங்கெல்லாம் ஒரு சிந்தனையாளர்கள் திருமுறைகளை பற்றியோ மற்றும் சித்தர்களினுடைய மரபுகளை பற்றியோ சைவத்தின் மரபுகளை பற்றியோ சிந்தித்துக் கொண்டிருக்கின்றார்களோ அவர்களின் பொருட்டு இந்த நாடு வளம் பெருகும் என்பதிலே நாம் என்றும் ஐயம் கொள்ளுவதற்கு இல்லை. அத்தகைய ஒரு பெருமையோடு நாம் யாழ்ப்பாணத்து சித்தர்கள் மரபிலே தோன்றிய செல்லப்பா சுவாமிகளினுடைய வழி யோக சுவாமிகளுடைய மரபு சிவாய சுப்பிரமணிய சுவாமிகளினுடைய மரபுகளினூடாக இன்று உலகளாவிய ரீதியிலே சைவத்தையும்
யோகர் சுவாமிகளினுடைய நற்சிந்தனைகளையும் ஒரு பொல்லாப்பும் இல்லை, எப்பவோ முடிந்த காரியம், முழுவதும் உண்மை முதலான சிந்தனைகளினுடைய ஒரு தொடர்ச்சியினை மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் என போற்றப்படுகின்ற தன்மைக்கு ஏற்ப ஒரு சிறு சிந்தனை துளியாக ஆரம்பித்த தேரடை சித்தர் மரபு இன்று உலகமெல்லாம் பரவி அவர்கள் சைவம் மிளிர வேண்டும் என்பதற்காக ஆற்றி வருகின்ற பணிகள் அந்த நற்சிந்தனையாளர்களினுடைய ஒரு மனதில் எழுந்த ஒரு உயர்ந்த தூய சிந்தனையினுடைய வெளிப்பாடாகும். நல்லவர்கள் ஒரு விதையினை எவ்விதம் நல்ல எண்ணத்தோடு விதைக்கின்றார்களோ அந்த விதைகள் பலகி விருட்சமாகி அவை அதனுடைய நிழலிலே நாம் காணுகின்ற உண்மையினை காணுகின்ற பொழுதே அவற்றினுடைய மேன்மை நமக்கு அறிவதற்கு அறிவுக்கு விருந்தாக அமைந்து காணப்படுகின்றது. எமது சிந்தனையின் மரபிலே கந்தபுராணம் என்பது யாழ்ப்பாணத்து சமுதாயத்தினுடைய ஒரு தனித்த அடையாளம். கந்தபுராண கலாசாரம் என பண்டிதமணி ஸ்ரீ கணபதி பிள்ளை அவர்கள் யாழ்ப்பாணத்தை கூறிய பொழுது அவர்களுடைய சிந்தனைகள் நாவலர் பெருமானுடைய கந்தபுராண பதிப்பு, கந்தபுராணத்திற்கு கந்தபுராண படனம், அந்த கந்தபுராண படனத்தினை பயன் கூறுதல், அந்த கந்தபுராண படனத்திற்காக கூடியிருக்கின்ற மக்கள் தொகையினர் அவற்றினை கதா பிரசங்கமாக வழங்கி வருகின்ற ஒரு மரபினை அவர்கள் ஏற்று ஆண்கள் பெண்கள் என்கின்ற இரு பாலரும் அவற்றினை செவிமடுத்து யாழ்ப்பாணத்து சமுதாயத்தை கட்டி வளர்த்தனர் என்கின்ற ஒரு பெருமையோடு அவர்கள் பேசுவது சிறப்பிற்குரியது. நாவலர் பெருமானுடைய சிந்தனைகளின் வழி இந்த கந்தபுராணம், கந்தபுராணத்தினுடைய சுருக்கம், அந்த கந்தபுராணத்தினுடைய வசன நடை முதலானவைகளை அவர் தம்முடைய காலத்தினுடைய கோலம் கருதி அவற்றினை மக்கள் விளங்கி கொள்ள வேண்டும், அழியாது பாதுகாத்து கொள்ள வேண்டும், அவை என்றும் பேணுதற்குரியன என்கின்ற ஒரு பெருமையோடு அவர்கள் நமக்கு அளித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. சமஸ்கிருத மொழியிலே அமைந்து விளங்குகின்ற ஸ்காந்த புராண மரபிலிருந்து இந்த கந்தபுராணத்தினுடைய ஒரு தொடர்ச்சி கச்சியப்ப சிவாச்சாரியார் மரபிலிருந்து எங்களுடைய காஞ்சிபுரத்து குமரகோட்டு ஆலயத்திலே ஆரம்பித்த அந்த மரபானது பெருவிருட்சமாகி அவை என்றும் தழைத்து நிற்கின்றன என்றால் அவை யாழ்ப்பாணத்திலேயே நிலை பெற்று விளங்குகின்றன என்பதிலே நாம் பெருமை அடைகிறோம். அவற்றினுடைய நுட்பங்கள், அவற்றினுள்ளே காணப்படுகின்ற கதை பொருள்கள், அவற்றினுள்ளே உள்ளாம்சமாக காணப்படுகின்ற மறை பொருள்களினுடைய விளக்கங்கள் முதலானவைகளை உலகிற்கே எடுத்து தந்தவர்கள் இலங்கையர்கள். அத்தகைய ஒரு பெருமையோடு இந்த கந்தபுராணத்தினுடைய பதிப்புக்கள் பல காலம் காலமாக வெளிவந்த வண்ணம் உள்ளன. அந்த வகையிலே இலங்கையினுடைய இந்து கலாசார அலுவல்கள் திணைக்களம் நாவலர் பெருமானுடைய 200வது ஆண்டினை நினைவு கூர்ந்து அவருடைய பதிப்புகள் அனைத்தினையும் மீள்பதிப்பாக எமது சமூகத்துக்கு கிடைக்க வேண்டும் என்கின்ற ஒரே எண்ணத்தோடு அவர்கள் பதிப்பித்திருந்தமை இங்கு சுட்டி காட்டத்தக்கது. பருத்தித்துறையை சார்ந்த சுப்பிரமணிய சாஸ்திரிகளினுடைய உரைமரபு, அதே போன்று பல்வேறு ஆசிரியர்களுடைய உரைமரபுகள் ஒவ்வொரு காண்டங்களினையும் நமக்கு எடுத்து தருகின்ற ஒரு தனித்துவம் மிக்க விளக்கங்களாக அமைகின்றன. அவை ஒவ்வொன்றினையும் 1000 பக்கங்களாக எமது சமூகத்தவர்கள் மனப்பாடமாக மனதுள்ளிருத்தி அந்த பாடமரபுகளை தங்களுடைய வாழ்வியலாக கொண்டு எல்லா உயிர்களுக்கும் ஜீவகாருண்யமாகவும் கொண்டு இந்த முருகப்பெருமானுடைய பெருமையினூடாக சிவனுடைய பெருமை எங்கெல்லாம் மிளிர வேண்டும் என்பதற்கான ஒரு வாய்ப்பினையும் அவர்கள் பெற்று வழங்கி இருந்தார்கள். இந்த நாவலர் பெருமானுடைய மாணவர் பரம்பரையிலே அவரிடமிருந்து சைவ சித்தாந்த உண்மைகளை கற்றறிந்த மிகப்பெரிய அறிஞர்கள் பலர் இந்தியாவிலும் இலங்கையிலும் காணப்படுகின்றனர். அவ்வாறு காணப்படுகின்ற அந்த நாவலர் பெருமானுடைய மரபில் தோன்றிய பல்வேறு அறிஞர்களுடைய வரிசையிலே நமக்கு இன்று வரை சிந்திக்கத்தக்க ஒரு தனித்த அடையாளம் உள்ள, ஒரு தனித்த பெருமை உள்ள ஒருவர் எங்களுடைய சிந்தனைக்கு விருந்தாக அமையவிருக்கின்ற காசிவாசி செந்திநாதையர் என்றால் அந்த எண்ணம் மிகையாகாது.
அவர் கந்த புராணத்தினை ஒன்று தொகுத்து ஒரு வாழ்வியலிலே அவை எவ்வாறாக எமது சமூகத்தை வழிநடத்துகின்றன, அந்த சமூகத்தை வழிநடத்துகின்ற பொழுது இந்த முக்தி இன்பம் பெறுவதற்கு இவை எவ்வாறு எமக்கு வழி சமைக்கின்றன, நூற்றாண்டு ஆண்டுகள் காலம் கழிந்தும் அவை என்றும் புதுமலர்ச்சியோடு எவ்வாறு பரிணமிக்கின்றன என்கின்ற சிந்தனைகளை அவர்களினுடைய எண்ணங்களினூடாக நாம் இன்று சிந்திப்பதற்கு ஏற்ற ஒரு தருணமாகவே அமைகின்றது. திருவாவடுதுறை சுப்பிரமணிய தேசிகர் என்கின்ற திருவாவடுதுறை ஆதீனத்தை சார்ந்தவரோடு இணைந்து இணுவில் பகுதியைச் சேர்ந்த நடேசையர் என்பவரும் காசிவாசி செந்திநாதையர் அவர்களும் சைவ சித்தாந்த பாடமரபிலே சிவஞான சித்தியாரினுடைய உரையினை நாவலர் பெருமானிடமிருந்து நேரடியாக கற்ற ஒரு மரபினர். காசிவாசி செந்திநாதையர் அவர்களுடைய சிந்தனைகளினை, அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றினை சிந்திக்கின்ற பொழுது அவர் நாவலர் பெருமானுடைய மிகப்பெரிய ஒரு பக்தன். நாவலர் பெருமான் சிவபூசை ஆற்றுகின்ற பொழுது இன்னிசை வாத்தியங்களினூடாக அவருடைய சிவபூஜையினை லயித்த, சிவபூசையிலே தாம் ஒன்றிணைந்த ஒரு மிகச்சிறந்த ஒரு பக்திமான். அவரிடமிருந்து கந்தபுராண சிந்தனைகளை ஒன்றிணைத்து அவை எவற்றையெல்லாம் நமக்கு தருகின்றன, 10,000 பாடல்கள் அடங்கிய அந்த கந்தபுராணத்தினுடைய செய்யுள் நமக்கு சாரமாக எவ்வளவற்றை தருகின்றன என்பதனை கந்தபுராண நவநீதம் என்கின்ற நூலினூடாக காசிவாசி செந்திநாதையர் அவர்கள் நமக்கு அளித்திருந்தமை சுட்டிக்காட்டத்தக்கது. வேதாகம பிரகரணம், பதி பசு பாச பிரகரணம், சரியாபாத பிரகரணம், கிரியாபாத பிரகரணம், யோகபாத பிரகரணம், ஞானபாத பிரகரணம், பக்தி பிரகரணம் என 8 பகுதியாக அவற்றினை பிரித்து இந்த மார்க்கங்களினூடாக நாம் எவ்வாறு முக்தி இன்பம் பெறலாம் என்பதனை அவர்கள் சுட்டிக்காட்டி இருப்பது இங்கு சிந்திக்கத்தக்கது. புத்திரன் என்பது புத் என்கின்ற நரகத்திலிருந்து எம்மை மீட்டெடுப்பதற்காக தோன்றுகின்ற ஒரு சந்தான மரபு என்பதனை இந்த வைதீக சாஸ்திரங்கள் மிக தெளிவாக கூறி நிற்கின்றன. நாம் பிறப்பை எய்தினாலும் நாம் மோட்சம் பெற வேண்டும் என்றால் ஆண் சந்ததியினர் எமது ஆன்மா இறைவனுடைய இருப்பிடத்தை சென்று சேரும் வரையாக அந்த கிரியை மரபுகளை ஆற்ற வேண்டும், அந்த சந்தானம் வளர வேண்டும் என்பதற்காகவே அந்த மரபுகளை அவை மிக விரிவாக கூறி நிற்கின்றன. இந்த கந்தபுராணத்தை காதலித்து ஓதுவோர்கள் முக்தி இன்பம் பெறுவர் என்கின்ற சிறப்பு செய்தியினுடைய மறைபொருளாக அமைந்து விளங்குகின்ற சிறப்பு முன்பத்து சந்ததிக்கும் பின்பத்து சந்ததிக்கும் எமக்குமாக 21 தலைமுறையினை எமக்கு மேம்படுத்துவதற்கு வழி சமைக்கின்ற ஒரு சிறப்பு நூல் என்பது இந்த புராண படனத்தினூடாக எமக்கு கிடைக்கின்ற ஒரு சிறந்த பலனாக நாம் எண்ணத்தக்கதாக இருக்கின்றது. இன்று வரை சிவனை வழிபடுபவர்கள் தமக்கு சந்தானம் வேண்டும் என்கின்ற வேண்டுதலை மறுத்து எமக்கு இந்த வாழ்விலே இகபர சுகங்கள், இவ்வாழ்விலே எமக்கு வேண்டுகின்ற பலன்களும் அந்த வாழ்வினுடைய முதிர்ச்சியிலே சிவனோடு இணைந்து வாழத்தக்க ஒரு பேறு கிடைக்க வேண்டும் என்பதனையும் இட்டு அவர்கள் வழிபடுவது அவர்களுடைய வழிபாட்டு மரபாக காணப்படுகின்றது. அத்தகைய வழிபாட்டு மரபு சரியா மரபு, கிரியா மரபு, யோக மரபு, ஞான மரபு என்கின்ற 4 வழிகளினூடாகவும் எமக்கு அவர்கள் வழிகாட்டி இருக்கின்றமை சுட்டிக்காட்டத்தக்கது. சரியை மரபினூடாக நாம் திருக்கோவில்களை அமைத்தல், இங்கு கூறியது போன்று கந்தபுராணம் போன்ற நற்சிந்தனைகள், நல்ல எண்ணங்கள் நிறைந்த நூல்களை மீள் பதிப்பித்து அவற்றினை அடுத்து வரும் சமுதாயத்திற்கு கிடைக்குமாறு செய்தல், திருமுறைகளினை நாம் பிறர் கேட்கின்ற வண்ணம் நாம் ஓதுவதற்கான முறைமைகளை செய்தல், திருமுறை மரபுகள் அழியாது போக வேண்டும் என்பதற்கான அந்த நூல்களை மீள்பதிப்பு செய்தல், தோத்திர திரட்டு, திருவாசகம் முதலானவைகளை முற்றோதுதல் முதலான எண்ணற்ற செயல்கள் இந்த பிரதேசத்தினை புனிதமாக்கி, எமது எண்ணத்தினை புனிதமாக்கி எம்மையும் மலரச் செய்கின்றன. எங்கு ஆலயங்கள் தோறும் இந்த மணி ஓசைகள் கேட்கின்றனவோ அந்த ஆகமார்த்தந்து தேவானாம் கமனாத்வந்த ரக்ஷசாம்
குர்வே கண்டாரவன் தத்ர தேவதா குவானலாஞ்சனம் என்கின்ற அந்த குறிப்பு ஓங்கார மந்திரத்தினுடைய லயம் சாந்தோக்கிய உபனிஷத்திலே உத்கீதம் என்கின்ற பெருமையோடு கூறப்படுகின்றன. அந்த ஓங்கார மந்திரத்தினுடைய உயர்வுகளினையே சிந்தனையாளர்கள், யோக நிலையிலே தியானம் செய்பவர்கள் தம்முள் இருத்தி அந்த தியான மரபுகளினை அவர்கள் போற்றி வருவது இங்கு சுட்டி காட்டத்தக்கது. அந்த தியான மரபிலே போற்றுகின்ற அந்த மரபினை சுட்டுகின்ற இந்த சிந்தனையாளர்களுடைய ஒரு மலர்வு அவை முக்தி இன்பம் பெறுவதற்கு ஏற்ற ஒரு தனித்த தருணமாகவே கருதப்படுகின்றது. நாம் தான தர்மங்களை எல்லாம் செய்கின்ற பொழுது அவை எமக்கு எத்தகைய உயர்ந்த பயன்களையும் பண்புகளையும் எமக்கு அளிக்கின்றன என்றால், அவை எமக்கு எல்லா உயிர்களையும் மதிக்க வேண்டும் என்கின்ற ஜீவகாருண்யத்தை எமக்கு உணர்த்துவதோடு மட்டுமல்லாது, ஒரு பசுவினை தானம் செய்கின்ற பொழுது அந்த பசுவிடத்திலே எவ்விதம் எண்ணற்ற உரோமங்கள் காணப்படுகின்றனவோ, அந்த உரோமங்களினுடைய எண்ணிக்கை எண்ணுக்கணக்கற்றவைகளாக காணப்படுகின்றனவோ, அந்த எண்ணுக்கணக்கற்ற அந்த ரோமங்கள் இருக்கின்ற வருட அளவு நான் சிவனோடு இணைந்து வாழ்ந்து அவனுடைய சிவானந்த பேற்றினை நாம் அனுபவிக்க வேண்டும் என்கின்ற ஒரு பேராகவே அங்கு சுட்டப்படுகின்றது. அகோர சிவாச்சாரியார் பத்ததியிலே அபரக்கிரிய மரபிலே கூறப்பட்ட விதிமுறைகளின் அடிப்படையாக எமது இறப்பு கிரியைகள் மிக கிரமமாக ஆற்றப்பட்டு ஆத்மா சிவனிடத்திலே அடையும் வரையாக அந்த கிரிய மரபுகளை ஒன்றன் பின் ஒன்றாக கிரமம் தவறாது பக்தியோடும் சிரத்தையோடும் செய்ய வேண்டியது அவசியமாகும். அத்தகைய அந்த மரபுகளை ஒன்றிணைப்பதற்கு ஏற்ற வகையிலேயே இந்த சந்தான பேறு என்கின்ற ஒரு பேறு, ஆண் மகவினுடைய ஒரு சந்தானத்தினுடைய தொடர்ச்சி, அந்த அவற்றிற்கான ஒரு அவசியமாக இங்கு உணர்த்தப்படுகின்றது. அத்தகைய ஒரு பண்புடைய ஒரு உயர்வு சிறப்பாக வள்ளியம்மை திருமணப்படலம், தெய்வயானையம்மை திருமணப்படலங்கள் முதலானவைகளின் ஊடாக அவை மறைபொருளாக கூறப்பட்டிருந்தாலும், ஆங்காங்கே இந்த முக்தி இன்பம் பற்றிய விடயங்கள் எங்கெங்கெல்லாம் பேசப்படுகின்றனவோ அங்கெங்கெல்லாம் அவர்களுக்கு சைவ ஆகம மரபின் அடிப்படையிலே இந்த இறப்பு கிரியைகளினுடைய மேன்மை உணர்த்தப்படுகின்றது. அவற்றினூடாகவே ஆத்மா புனிதமடைந்து சிவகதி பெறுகின்ற ஒரு உயர்வு பெறப்படுகின்றது. அத்தகைய பேறு பெறப்படுவதற்கு ஏற்ற வழிவகைகளை எமக்கு செய்வதற்கு தகுதியுடையவன் புத்திரன். அத்தகைய புத்திரப்பேறு என்பது எமக்கு காலத்தினால் செய்த தவப்பயன், ஆயிரம் ஆண்டுகள் செய்த தவப்பயனினூடாக எமக்கு கிடைக்கப்பெறுகின்ற மிக பெரிய பேறு. இந்த பேற்றினுடைய சிறப்பினை சைவ சித்தாந்தம், சஞ்சிதம், பிராரப்தம், ஆகாமியம் என்கின்ற கர்ம வினைகளோடு இணைத்து இந்த மரபுகளை எல்லாம் எமக்கு ஒன்றிணைத்து தருகின்ற ஒரு சிறப்பினை நாம் சைவ சித்தாந்த மரபிலே காணுகின்றோம். அத்தகைய ஒரு காட்சி எமக்கு என்றும் இகபர சுகங்களை எல்லாம் அளிக்கின்ற ஒரு பேறு உடையது. நாம் இவ்வுலகிலே வாழுகின்றோம், சிவனை பற்றி சிந்திக்கின்றோம், சிவ தர்மங்களை எல்லாம் முன்னெடுக்கின்றோம், சிவனுடைய சிந்தனையோடு நாம் வாழ்ந்து வருகின்றோம் என்றால் அவை நாம் முற்பிறவியிலே செய்த அனந்த கோடி பலன்களினுடைய பேராகவே இத்தகைய ஒரு எண்ணம் சிந்திப்பதற்கான ஒரு காரணத்தினை இந்த உலகு எமக்கு எடுத்து தருகின்றது என்பதனை இந்த சித்தாந்த சாஸ்திரங்கள் நமக்கு பாடமாக தருகின்றன. அவற்றிற்கு ஏற்ற வகையிலேயே கந்தபுராணத்தினுடைய கதையும் அந்த சூரபன்மனுடைய அகந்தையினை அடக்குகின்ற ஒரு தன்மையிலே அவன் தவம் செய்ததன் பயனாக பேராக அவன் முருகனை உணராது போகின்ற தன்மையிலிருந்து முருகப்பெருமானை சிவனுடைய வடிவமே என உணர்கின்ற தருணம் வரையாக அவனுடைய ஆணவம் பல்வேறு வகையிலே அழிக்கப்படுகின்றது. அவை அழிக்கப்படுகின்றது என்பதற்கு மேலாக பல்வேறு ஆராய்ச்சியாளர்களும் பலவிதமான உண்மைகளை கூறுகின்ற பொழுது அவர்கள் கூறுவார்கள், நாம் பிறவியிலே செய்த ஒரு தவப்பயனினுடைய ஒரு குறைவு, நாம் இறைவனை சிந்திப்பதற்கும் இறைவனை எண்ணுவதற்கும் இறைவனை நாடுவதற்குமான காலத்தினை மறுத்து
காலத்தின் கோலம் கொண்டு நாம் இந்த இயற்கையினுடைய உலகியலினுடைய சுழலிலே நாம் சுழன்று வருகின்றோம் என்கின்ற உண்மையினை சொல்லி ராவணன் மற்றும் சூரபன்மன் முதலானவர்களுடைய பெருமைகளை அவர்கள் கூறுகின்ற பொழுது, என்றும் சாகாவரம் பெற்ற அவர்கள் இறைவனோடு நேரடியாக முருகனோடு தன்னுடைய ஆணவ மிகுதி ஏற்பட்டிருந்த முருகன் அந்த ஆணவத்தினை அடக்கி அவனை ஆட்கொள்ள வேண்டும் என்பதற்காக பல்வேறு தருணங்களிலே அவனோடு நேரடியாக நின்று போரிட்டு அவனினை அந்த சூரனை அந்த ஆணவத்தினை அடக்கி வேலாகவும் கொடியாகவும் கொண்டு இன்று வரை அழியாவரம் பெற்று விளங்குகின்றான் என்கின்ற சிறப்பினை அவை எமக்கு மறுதலையாக பாடமாக சுட்டி நிற்கின்றன. மரபினுடைய ஒரு தனித்துவம் ஸ்கந்த புராணத்தினுடைய உத்தரகண்டத்திலே இடம்பெறுகின்ற அந்த தட்சிண கைலாச மகாத்மியம் இலங்கையில் பல்வேறு ஆலயங்களினுடைய வரலாறுகளினை கூறி சிறப்பாக முருக வழிபாடு, சிவ வழிபாடு, இராமாயணத்தோடு இலங்கைக்கான தொடர்புகள் முதலானவைகளை எமக்கு கூறி நிற்கின்றன. அத்தகைய ஒரு மரபுகளோடும் பண்புகளோடும் கூடிய இந்த சிவபூமி என்கின்ற சிறப்புடைய இந்த இலங்கையிலே நாம் சிவனை வழிபட்டு முக்தி இன்பம் பெறுவதற்கு ஏற்ற ஒரு வழிவகைகளை நமக்கு எல்லாம் தருகின்றன. அத்தகைய ஒரு பேறு நாம் முக்தி இன்பம் பெற வேண்டும் என்பதற்கு இறைவனுடைய ஒரு தனித்த அடையாளம் நமக்கு சந்தானத்தினை ஏற்படுத்தி நமது ஆத்மா சிவனிடம் அடைவதற்கு, சிவகதி பெறுவதற்கு நாம் உரிய முறையிலே நமது அபரக்கிரிய முதலானவைகளை செய்து முடிக்கின்ற பொழுது இந்த ஆத்மா சிவகதியினை அடையும். அந்த சிவகதி அடைய பெறுவதற்கு மறைபொருளாக இருந்து விளங்குவது சந்தானத்தினுடைய தொடர்பு, மக்கட்பேறு. அவை மிக நுணுக்கமாக கந்தபுராணங்களிலே ஒவ்வொரு காண்டங்களிலும் உட்பகுதிகளிலும் அவை மறைபொருளாக உள்ளூர அவை ஊடுருவி செல்கின்ற கதை மரபுகள் பல காணப்படுகின்றன என கூறி இந்த சந்தர்ப்பத்தினை எமக்கு அளித்தமைக்கு நாம் நன்றி தெரிவிப்பதோடு, இந்த யோக சுவாமிகளினுடைய சிந்தனைகள், அவற்றினுடைய எண்ணங்களினுடைய மேன்மைகள் எம்மையெல்லாம் எவ்வாறு நல்ல வழியிலே சிந்திக்க வைத்திருக்கின்றன, நல்லோரோடு எவ்வாறான தொடர்புகளை எல்லாம் ஏற்படுத்தி இருக்கின்றன. காரணகரை பொறுத்தவரையிலே ஈழத்து சிதம்பர புராணத்தினுடைய தோற்றம் அவற்றிற்கான காரணகர்த்தாவாக விளங்கி மறைபொருளாக இருந்து என்றும் எளிமையாகவும் அடக்கமாகவும் வாழ்ந்து வந்த எங்களுடைய வைத்தீஸ்வர குருக்கள் அவர்களுடைய சிந்தனைகள், அவர் என்றும் உலகம் அறியாத மிகப்பெரிய மேதை, மிகவும் அடக்கமானவர், தூய சிந்தனை உடையவர். அத்தகைய ஒரு பண்பாளர்களுடைய ஒரு தொடர்புகளை எவ்வாறெல்லாம் ஏற்படுத்தி இருந்தன, அத்தகைய ஒரு தொடர்பு எங்களுடைய ஐயா அவர்களினோடு 25 வருடங்களுக்கு மேலான ஒரு தொடர்பு, அன்பும் நட்பும் நிறைந்த அந்த சிந்தனைகள் எம்மையென்றும் அந்த சிவ வழிபாடுகளோடும் ஆலயம் சார்ந்த தர்மங்களோடும் சிந்திப்பதற்கு நமக்கு வழிசமைக்கின்றன. இத்தகைய வழிசமைக்கின்ற தன்மைகளுக்கு சிவதர்மோத்தரம் என்கின்ற ஒரு புராணம் நமக்கு எத்தகைய ஒரு பலன்களை எல்லாம் தருகின்றனவோ அத்தகைய விடயங்களை எல்லாம் நமக்கு எடுத்து கூறுகின்றன என கூறி, இந்த சந்தர்ப்பம் நமக்கு கிடைத்தமை குருவருளும் திருவருளும் ஒன்றை கூடி நிற்கின்ற ஒரு தன்மையிலே ஏற்பட்டது என கூறி, சதமானம் பவதி சதாயு புருஷ சதேந்திரிய ஆயுஷேவேந்திரியே பிரதிதிஷ்டதி என்கின்ற வேத வாக்கியம், ஒருவர் 100 ஆண்டு காலம் நிறைவாக வாழ்ந்து நோய் நொடியற்ற வாழ்வோடு அவர்கள் எவ்விதம் வாழுகின்றார்களோ அவர் இறைவனுடைய திருவருட் கடாட்சத்தினை பெற்றவர் என்கின்ற உயர்வோடு அவை காலம் காலமாக நிலைத்து என்றும் நிலை பெறும் என்கின்ற ஒரு உயர்வு செய்தியினை அவை எமக்கு எடுத்து தருகின்றன என கூறி இந்த சந்தர்ப்பத்திற்கு மீண்டும் நன்றி தெரிவித்து அமைகின்றேன். வான்மிகில் வளாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாத உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்களோம்ப நற்றவம் வேள்வி நல்க, மேன்மைகோள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நேரத்திலே கந்தபுராணத்தை பற்றி கூடுதலான விஷயங்களை அழகாக எடுத்து எங்களை எல்லாம் வழிப்படுத்தி இருக்கின்றார். அவருடைய பேச்சு உலக மக்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இந்த நவீன முறையிலே அமைந்திருக்கின்ற முறைகளை பயன்படுத்தி நாங்கள் இதனை செய்து வருகின்றோம். இவ்வாறு நடைபெறுவதில் வெள்ளப்பா சுவாமிகள்
ஒருவரன் என்றே நாம் கருத வேண்டும். அவர் ஏற்றி வைத்த ஞான தீபந்தான் இன்று உலகிலே பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றதை இந்த குருபூசை நிகழ்வு யோகர் சுவாமிகளுடைய நற்சிந்தனையில் எல்லாம் எங்களை வழிப்படுத்துகின்றன. இன்றைய அருமையான பேச்சுக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம்.
முப்பத்து முக்கோடி தேவரும் மங்களம் முனிவர்க்கும் இருளிக்கும் மங்களம் மங்களம் தன்னை தன்னால் அறிந்தவர்க்கு மங்களம் மங்களம் ஐயமிட்டு உங்களுக்கு மங்களம் மங்களம் ஐயமில்லா சாதுனுக்கு மங்களம் மங்களம் ஆரியங்கமில்லாத ஆன்மாக்கு மங்களம் சீராழி தேவருக்கு மங்களம் மங்களம் திருநாவுக்கரசருக்கு மங்களம் மங்களம் ஸ்ரீபெருக்கு சுந்தரக்கு மங்களம் மங்களம் திவ்யானிக்கு மங்களம் மங்களம் எங்கும் தங்கும் உயிர்களுக்கு மங்களம் 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 ஜெய மங்களம் மங்களம் ஜெய மங்களம். வீழ்க தன்புணல் வீழ்தரும் பூம்புகர் ஆக தீயதெல்லாம் வரண்ணாமலே சூழ்க வையகம் முந்தையர் தீர்க்கவே மாண்புகில் வளாது பெய்க மணிவளம் துறக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவினாதூர்கள் வாழ்க நான் மறை அடங்கலோங்க நெற்றவம் வெகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் திருச்சிற்றம்பலம். மகனல்ல நோயாவின் பண்பெற்ற தந்தாய் மகாதேவ செங்கூரில் வாழ்கந்த வெள்ளி மன்னிக்க யான் உண்மை ஆமே. Tapi bisa boleh. Baik,